வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, ஹெட்டில் இந்த ஒருத்தங்க ரொம்ப நாளாக ஆனாகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்ப்போம். முதல்ல கீழே கரண்ட் சப்ளை வருதான்னு பார்ப்போம். இது கரண்ட் சப்ளை வருது, செக் பண்ணதில் கரண்ட் சப்ளை வருது. அப்போ இந்த ஹெட்டில் தான் அது கம்ப்ளைண்ட் இருக்குது. கலட்டி உள்ள லைன்லாம் கரெக்டாக வருதான்னு என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல அடிபாகத்தை ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ கழட்டினாலே அடிபாகம் வெளியே வந்துடும். அந்த காயில் இருக்கிற இடம் தெரியும். முதல்ல அடியில் கலட்டி பார்ப்போம். இதான் அந்த காயில். அடிபாகத்தை கழட்டியாச்சு. இப்போ இதுதான் அந்த காயில். இது மூடி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. இது இப்போ முதல்ல கலட்டி தூர வச்சிடும். அப்போ தான் நம்மளுக்கு செக் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மீட்டரை வச்சு கண்டினியூட்டி பார்ப்போம். ஒயர் லைன் எல்லாமே சப்ளை கரெக்டாக வருதான்ட்டு பார்த்ததில் கண்டினியூட்டி கரெக்டாக தான் இருக்குது. லைனில் வர சுவிட்சுக்கு அப்புறம் போயிட்டு வர்றது தான் கண்டினியூட்டி வரல. அப்போ சுவிட்சு எப்படி இருக்குதுன்னு கலட்டி சுவிட்சை பார்ப்போம். சுவிட்சுக்கு நம்ம கைப்பிடிக்கு மேலே இந்த இடத்துல மேலே இருக்குது. இதை கழட்டோம்னா அடியில் ஒரு ஸ்க்ரூ, மேலே 2 ஸ்க்ரூ இருக்கும். மேலே 2 ஸ்க்ரூ கழட்டணும். இது அடியில் உள்ள ஒரு ஸ்க்ரூ, மேலே டாப்பில் 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டணும். கழட்டினா அந்த ஹேண்டில் மூவ் ஆயிரும். அதுக்குள்ளே இருக்கிற சுவிட்சு லைன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் வரைக்கும் சப்ளை கரெக்டாக போகுது. சுவிட்சுக்கு அப்புறம் தான் ஒன்றும் வரல. ஹேண்டில் கழட்டியாச்சு. இப்போ உள்ள சுவிட்சு ஆன் ஆஃப் பண்ணதுக்கு நான் கரண்ட் அதுக்கப்புறம் சப்ளைவாகவே கண்டினியூட்டி வரல. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கழட்டி லாக்கு தான். இந்த லாக் எடுத்தாலே வந்துடும். சுவிட்சு போயிருந்துச்சுன்னா சுவிட்சை மாற்றணும். நான் சுவிட்சு மாற்றுறதுக்கு எங்களுக்கு இந்த சுவிட்சு கிடைக்கல. அதனால் டேரெக்டாக லைன் அடித்து டேப் அடித்து போட போகிறேன். சுவிட்சு டம்மியாக்க போகிறேன். டேரெக்டாக அது 2 சைடும் லைனை அடித்து விட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்டான்னு தெரிஞ்சிடும். இப்போ வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம். கீழே வச்சு ரெண்டையும் சேர்த்து டேப் அடிச்சு விட்ருவோம். டேப் அடிச்சு விட்டு இப்போ கலட்டின மாதிரியே திரும்ப மாட்டி நம்ம செக்கிங் போட்டோம். மாட்டி செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. மேலே 2 ஸ்க்ரூ, கீழே ஒரு ஸ்க்ரூ கலட்டின அதே மாதிரி ஸ்க்ரூவை தனியாக வச்சு அதே இடத்துல போடுறோம். போட்டாச்சு. பல்பு கரெக்டாக அந்த லைட்டு வெளியில் அந்த இடத்துல வச்சு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணணும். அப்போ தான் ஆன் ஆச்சுன்னா அந்த பல்பு லைட் தெரியும். இதுக்கு சுவிட்சு நீங்கள் கிடைக்கும்.
சுவிட்சு கிடச்சிச்சின்னா வாங்கி சுவிட்சை மாட்டுங்க. சுவிட்சு நல்லா இருந்துச்சுன்னா காயை அடுத்தது வேறு சப்ளை எதுவும் வரலன்னா அதை மாற்றுங்க. இதில் சுவிட்சு தான் கம்ப்ளீட்டு. சுவிட்சு ரெடி பண்ணியாச்சு. சுவிட்சுக்கு பதிலாக டேரெக்டாக லைன் அடித்தாச்சு. ஒன்று ஸ்க்ரூவை மாட்டிட்டு வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம்.